10,000 ஒரு தமிழனின் தலைக்கு கடன். 80,000 கோடி தமிழகத்திற்கு கடன். 80,000 கோடி. இந்த நாட்டின் நிதியமைச்சர் பெரும் மதிப்பிற்குரிய பெருமகன் பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் சொல்கிறார்கள், அதனால் தமிழகத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லை. 80,000 கோடி கடனால் தமிழர் பெருநிலத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றால் இது என்னது? ஆனால் 1,70,000 கோடிக்கு மேல இவங்க வீட்டிலேயே இருக்குது. கடன் 80,000 கோடி இருக்கு. ஸ்பெக்ட்ரம்ல ஊழல் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விவாதம். அதான 1,60,000 கோடிக்கு மேல கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு, திருடப்பட்டிருக்குங்கிற விவாதம். ஒரு நேர்மையான தலைவன் என்ன சொல்லியிருக்க, நீ என் அமைச்சர் மேல விசாரணை நடத்தி பார், சோதித்து பார், ஊழல் நடந்திருக்குதா இல்லையான்னு. அதுதானே நேர்மை. நீங்க என்ன பேசுறீங்க? ராஜா ஒரு தாழ்த்தப்பட்டவர், அவர் அவர் மேல அவர் அமைச்சராக உங்களுக்கு பிடிக்கல, இதுவா பதில்? ராஜாவை தாழ்த்தப்பட்டவராக என் தமிழ் சமூகம் ஒருபோதும் கருதியது இல்ல, ஒன்னைய தவிர. நினைச்சுக்க நீ. இதெல்லாம் என்ன கீழ்த்தரமான பதில்? திருடனாங்களா இல்லையா? அதானே திருடல என் அமைச்சர், சோதிச்சு பாரு, சிபிஐ விசாரணை வச்சு பாரு. அத்தனை அயோக்கியத்தனம். பேச ஒரு வயலுக்கு துணிவில்லை. ஏன்னா சீட்டுக்கு போய் நக்கணும்ல, வண்டியை போடணும்ல, சீட்டுக்கு என்னது கெட்டு போயிரும்? என்ன கெட்டு போயிரும் சொல்லுங்க பாபு. ஒரு சுத்த பைத்தியக்காரத்தனம். அத்தனை ஆண்டுகள் அமைச்சராக இருந்துட்டு பேருந்துல, மாநகராட்சி பேருந்துல ஒரு அமைச்சர் பயணம் செஞ்சான்னு அந்த காலத்து பிள்ளைகிட்ட சொல்லிக் கொடுங்க. சிரிக்கும் உங்களை பார்த்து, ஏப்பா இது பேய் கதை பூத கதை மாதிரி ஏதோ இல்லாத கதையை சொல்லிட்டு இருக்காங்க. கக்கன்கிற ஒரு தலைவர். காமராஜர் இந்த நாட்டில் உண்மையும் நேர்மையுமாக ஒரு பெரிய அரசியல் தலைவராக இருந்தார்னா அவர் ஒருவரால மட்டும் முடியாது. என் அருமை தமிழ் சொந்தங்களே, தன் அவையில் இருந்த அத்தனை பேரும் காமராஜாக இருந்தார். அதனாலதான் அவர் பெருந்தலைவராக முடிந்தது. அந்த தலைவன் எவ்வளவு உண்மை நேர்மையாக இருந்தாரோ இந்த மண்ணிற்கும் மக்களுக்கும் அதே மாதிரி கக்கன் போன்ற பெருந்தலைவர்கள் எல்லாம் இருந்தார்கள். அவ்வளவு எளிமையாக இருந்தார்கள். கடைசி வரைக்கும் ஓலை குடிசையிலே இருந்து மறைந்த மகத்தான தலைவர்கள் இந்த மண்ணிலே இருந்தார்கள். எப்போது? என் அப்பா காலத்தில், நாங்கள் பிறந்த பாலிய காலத்தில், கண்முன்னே. 5ஆம் நூற்றாண்டோ 6ஆம் நூற்றாண்டோ 1000 ஆண்டுகளுக்கு முன்போ கிடையாது. இப்போது அந்த நேர்மையும் தூய்மையும் அந்த ஒழுக்கமான அந்த தலைமைகளை எல்லாம், அர்ப்பணிப்பை எல்லாம் நாசமாக்கியது யார்? சொல்லுங்க, யார்? இன்னைக்கெல்லாம் அப்படி ஒரு மந்திரியை நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க. அப்படியே ஒரு மந்திரி அர்ப்பணிப்போட வாழ்ந்தா கூட விளக்கி தெரியாதவன், நானெல்லாம் அரசியலுக்கு லாய்க்கு இல்லாதவன், அப்படி பேசுற சமூகமாக என் தமிழ் சமூகத்தை மாற்றி நிறுத்தி இருக்கிறார். என் சமூகமே பிழையான சமூகமாக மாறி நிற்கிறது. என் தமிழ் சொந்தங்கள் கேளுங்க. கருணாநிதி ரொம்ப திருடுறாரு அப்படின்னு. யாருப்பா திருடல? ஜெயலலிதா ரொம்ப மோசமான பொம்பளை, எவப்பா நல்லவன்? பழகிட்டது. பணம் கொடுக்காம ஓட்டு போடுற நிலைமையை நீங்க உருவாக்க முடியுங்கிறீங்களா? உங்களை விரட்டி உதப்பாம போடுறது, பணத்தை வாங்காதேன்னா. அவன் கொடுக்கவர், நீ கொடுக்க மாட்டேங்கிற, கொடுக்க வரவனை ஏன் தடுக்கிறாங்க? விரட்டி விரட்டி வெட்டுவான் பொழுது. இங்க என்ன நடந்திருக்குது? நான் திருடுறேன், எழுத்தமா இருக்கிறவன் கேட்கறதுக்கு யோக்கியதை இருக்கப்படாது. அப்ப என்ன பண்றது? நீண்டும் திருடிக்க. நான் 5-6 கொண்டாட்டி விட்டு சுத்துறேன். இப்ப உனக்கு ஒரு யோக்கியதை இருக்கக்கூடாது. என்னையா நீ தலைவன் 5-6 கொண்டாட்டி வச்சுட்டு இப்படி சுத்திக்கிட்டு இருக்க? நீ எல்லாம் ஒரு தலைவனாயா? கேட்க உனக்கு என்ன யோக்கியதை இருக்கணும், தகுதி இருக்கணும்? இருக்கக்கூடாது. அப்ப நீங்க 2-3 கொண்டாட்டி கட்டிக்க போ. நான் என் பிள்ளைகளுக்கே பதவி கொடுக்கிறேன், விடு. நீ என்ன மாவட்ட செயலாளரா? நீ சாகரியா? உன் பையனுக்கு கொடுக்குற விடு. நீ எம்எல்ஏ செத்து உன் பையனை நிறுத்திற விடு. நீ அதே செய்ய, முடிஞ்சு போச்சு. கேட்க தகுதியற்றவர்களாக என் தேசத்தின் மக்களை மாற்றுவது அதான். ஒருவனுக்கு யோக்கியம் இருக்கப்படாது. அதான் இங்க நடந்திருக்கு.